அங்கே ஃபேஸை கேட்டு சைரோட ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கண்மை ஐப்ரோ எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஐப்ரோ இல்லை, இது என்னது ஐப்ரோ தான் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒன்று. ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு இன்றைக்கி வச்சேன்னா, ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து நிறையா பேருங்கிறதாண்டி எங்கள் வீட்டில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க, சைரா வெளியே கூப்பிட்டு போனால் இதை வச்சுட்டு போ இதை வச்சுட்டு போ. எனக்கு ஏதோ முன்னாடி அவள் பிறந்த டைமில் ஒரு வாட்டி வச்சுருக்கேன், எனக்கு அது சைராக்கு பெருசாக செட் ஆன மாதிரி தெரியலை. ஸோ எனக்கு அது பிடிக்கும் இல்லை, சைராக்கு நான் இதுவரை வச்சதும் கிடையாது. ஆனால் எனக்கு அதில் இன்னொரு கொஸ்டின் வந்து எப்போவுமே தோணிட்டு இருக்கும், எதுக்கு இதை வைக்கணும். ஸோ என்ன ரீசன்னா, இப்போ பழைய காலத்தில் வச்சாங்க ஒரு கண் பேருக்காக வச்சாங்க. ஸோ அது வந்து நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இப்போ வந்து நம்ம எல்லாமே வச்சுமே விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லேயும் ஸ்டோரிஸ்லேயும் தான் போடுறோம். பின்ன எதுக்கு அதை கண் பேருன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு என்னவோ தெரியல. ஸோ அதை தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உள்ள கண்மையெல்லாம் ஆர்கானிக்கே கிடையாது. ஸோ இது வைக்கிறதுனால கூட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நிறைய இன்ஃபெக்ஷன் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.